வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்றைக்கி நம்ம கோதுமை மாவை வச்சு மொறுன்னு ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. இதோட 1/2 கப் ரவை, 1/4 கப் கடலை மாவு, 1/2 டீஸ்பூன் ஓமம், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக நறுக்கின கருவேப்பிலை, 2 டீஸ்பூன் வெண்ணெய். இதை நல்லா பெசரி விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி பிசைய போகிறோம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிருங்க. மாவு நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி இருக்கணும். இப்போது நம்ம ரவை சேர்த்துருக்கனால ஊற விடணும். ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இதோ நல்லா ஊறிடுச்சு, நல்லா சாஃப்டாக இருக்குது. அப்படியே இது 3 பங்காக பிரிச்சுருங்க. ஒன்று இப்போ எடுத்து நம்ம உருட்டிக்கலாம். சப்பாத்தி கல்ல எண்ணெய் தடவிட்டு இதை வச்சு உருட்டுங்க. ரொம்ப மெல்லிசாவும் இல்லாமல் தடிமனாகவும் இல்லாமல் மீடியமாக உருட்டுங்க. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம இந்த ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். ஒரு கிண்ணம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நல்லா கட் பண்ணி ஷேப்பாக ரெடியாக இருக்குது. இதை நம்ம இப்போ உருட்டிக்க போகிறோம். இது எண்ணெயில் போட்டோன்னா புஷ்ஷுன்னு எலும்பக்கூடாது. அதுக்காக தான் போர்க் வச்சு இந்த மாதிரி குத்திக்கணும். ஒரு சைடு மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு உருட்ட ஆரம்பிங்க. இந்தளவு உருட்டினதும் தண்ணி தொட்டு ஓரம்லாம் இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா நிற்கும். தண்ணி இந்த மாதிரி தடவிட்டு திரும்பவும் உருட்டுங்க. நல்லா நின்றுக்கும். இந்த மாதிரி இருக்கிற மாவு எல்லாத்தையும் ஷேப் பண்ணிக்கோங்க. இதை இப்போ நல்லா சூடான எண்ணெயில் மிதமான தீயில பொன்னிறம் ஆகிற வரைக்கும் பொரிச்செடுக்க போகிறோம். நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் வெளியெடுத்துடலாம். ஸோ இதோ ரெடி ஆகிடுச்சு, வெளியெடுத்துடலாம். இது நீங்கள் ரொம்ப ஈஸியாக சீக்கிரம் செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். முறுக்கு மாதிரி அது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு பத்திரப்படுத்திக்கோங்க. ரொம்ப நாள் வரும். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.